ஐயா அவர்களுக்கு அவர் பொன்னாதிரிக்கு வணக்கம். என்னென்னா உங்களோட நிகழ்ச்சிக்கு முன்னதாக வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பாடுகிறார்கள். அவர் பொன்னாதிரி வணக்கம். இது போல ஆர்வமும் அது செய்யணும். அது வந்து திருமுறைகள் பாடுகிறாங்க. தேவார திருமுறைகள் 27 ஆசிரியர்கள் பாடியிருக்காங்க. அது சிவபெருமான ஒரு ஆசிரியராக பாட்டு எழுதி கொடுக்குறாரு. அதாவது சிவபெருமானே 14ஆம் திருமுறையில் ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறாரு. தர்மிக்கு எப்படி பொற்களி கிடைக்கிறதுக்கு தர்மிக்கு பொற்களி சிவாஜி திருவிழாவை பார்த்தோம். அதேமாதிரி ஒரு ஓதுவார் மாதிரி ஒரு பாடுறவர் பணம் போய் கேட்கும்போது கைக்கு எழுதி இதை கொண்டாந்து கேரளாவில் இருக்கிற ஒரு காட்டு மன்னன் இருக்கிறாரு, சேரமான் பெருமன் என்ன இருக்காரு, அவரு 63 நாள் ஒருத்தர் தான். அவர்கிட்ட உங்களை காட்டு இதை பார்த்ததும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுமாதிரி ஒரு சிவபெருமான் ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறாரு. அது கொண்டு போய் காட்டுறாரு. அவர் உடனே உனக்கு வேண்டிய சாதியாக கொடுத்தது மாதிரி உனக்கு வேண்டிய திருவிழா அதனால இந்த தம்பிக்கு அதுமாதிரி செல்வம் நல்லா கிடைக்கும். இது பெரிய ஒரு நிகழ்ச்சி, மாபெரும் நிகழ்ச்சி. இதில் நடத்துறதுக்கு பல செல்வங்களை சேர்த்து வேண்டிக்கிட்டு இப்போ தேர்முறை விண்ணப்பிக்கிறேன். ஞானமந்த பெருமான் திருஞானமந்த பெருமான் பாடிய முதல் திருமுறை. முதல்ல விநாயகர் வணக்கம். பொடியர்வோன் பொழித்த புகழியர்வோன் கடல் போற்றி அடிமைகள் மிதப்பில் அடிந்தவரான போற்றி வாடித்தன் ஆவலும் மண்வந்தவம் போற்றி ஊழிமணி திருவாரூர் திருத்தால் போற்றி 5 கரத்தனை யானை முகத்தனை இங்கே இருக்கார் விநாயகர், இங்கே இருக்கார். அப்படிப்பட்ட விநாயகர் 5 கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பரை போல் வேயினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புத்தி வைத்தே போற்றுகின்றேனே. மண்ணுலகத்திலும் பிறவி மாதலை எண்ணிய பொருளெல்லாம் எள்ளினூற்றுற கண்ணுதல் ஒளியோர் கழிக்கிற மாமுக பண்டவன் மலடி மண்டு போற்றுவோம். மூவி முகங்கள் போற்றி முகமொழி கருணை போற்றி ஏவல் நீங்கின்ற ஈரார்கள் போற்றி காஞ்சி மாபடி வைக்கும் செவ்வேல் மலடி போற்றி அண்ணான் செவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி சித்தமலம் தோருடைய தூய்மை மதிசூடி காடுடைய உடலை ஒளிபோதி என் உள்ளம் கவர்கள் ஏனுடைய மலராமை நான் பணிந்தல் செய்த வீடே பிரம்மா பிரம்மேதே பிரம்மானிவனே அறிநெறிய மலை வந்த முயல் பொய்யலமேய பெருநெறிய பிரம்மா பிரம்மேதே பிரம்மானிவனே ஒரு நெறிய மனம் வைத்தன ஞானம் வந்த ஒரு செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தோல்வினை தீர்வது எழுதாமே என்ன புண்ணிய. 2ஆம் திருமுறை முதல் பண்ணது சீர்காழிக்குரிய பாடல் முதல் திருமுறை ஞானமந்த எழுதியது. இப்போது 2ஆம் திருமுறை அது ஞானமந்த பாடிய பாடல் தான். திருவள்ளுவர் ஸ்தலத்துக்குரிய பாடல். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கட வையத்துள் முன்னம் நீமுடி நல்வினை பயிரை முழு மனிதர்கள் மண்ணு காவிரி நூற்றில் வளர்ந்து வான்மை வாயார பன்னியாதரும் தேவையும் வாழியும் வழிபடும் அதனாலே மாதர் ஊரனை வயந்தில் மருவிய மருந்தின் வயற்காணி நாதன் தேரியை நான் சம்பந்தன் வாழியமைக்கு தமிழ் மாலை ஆழ்வெடுத்து இசைக்கற்று வல்லாதுள்ள கேட்டு கொண்ட உண்மை வாரியாவின் வறுமைக்கு இம்மைக்கும் வந்து அவே திருமணத்தில் மாணனை கபட்டி சேர்க்கணும் யார் வணங்குகிறாரோ அதில் இம்மைக்கும் மண்மைக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம வாழ்வாங்க வாழ்வார்கள் ஞானம் பார்க்கிறார். இம்மைக்கும் மட்டும் தடையாக இருக்கும். அதுபோல் 3ஆம் திருமணையாக ஞானம் வந்த பெருமான் நம்முடைய குடமுக்கை என்கிறக்கூடிய குப்பைகள் கோயிலில் பாடிய பாடல் தேவானை கோடலிடல் அணி காவியாற்றவே மரவிரி போல் மனமல்லிகை கல்லவேமோ புறவிரி ஜோலிருந்த குடமுக்கிடமா இரவிரி நிகழ்வுடி இருந்தாலும் நிறையே பெண்கொடி மாடுவானோ விரகங்கள் நன்னகரான் நன்கொடை நின்றீரான் ஞான
திருவதிகை என்ற சந்தையை பாடிய பாடல். கூன்றாய் என்னவாறு விளக்கே உண்மை பல செய்தன நானறியேன் எட்டாயனே இரவும் பகலும் தெரியாது மனம் எப்பொழுதும் தோன்றாய் வயிற்றின் அகம்படியே உடலோடு துடக்கி முடக்கிட ஆற்றேனே அதிகே கெழில வீரட்டான துயம்மானே போட்டான் ஐந்தாவது முறை இன்னம்பருங்கிற ஊருக்கு பதியம் இன்னம்பர் கூடல் சுவாமி மலைக்கு வடக்க இருக்கிறது. இன்னம்பர் என்ற தலம். தொழுது தூமலர் தூவி துணித்து அழுது காமுட்டாலும் பொழுதுபோல் புறக்கணிப்பாரையும் எழுதும் கடல் இன்னம்பர் இதனே தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுட்டாலும் பொழுதுபோக்கு புறக்கணிப்பாரை எழுதுகள் கடல் இன்னம்பர் இதனே. ஆறாவது முறை நாகேஸ்வரி கோயிலுக்கு பாடிய பாடகர் ஒரு திருத்தாண்டர் அப்பர் பாடிய திருநாவுக்கரசர் பாடிய ஏ வீரர்களை பற்றி இழைக்கின்றேனே இப்பிறவே அருந்திய அங்கே கூறி அமர் உலகனைத்து முறிவை போக குறி அருந்தாலுண்டா போனும் தாவி முதல் காவிரி நதி அம்முனை கங்கை கங்கை பொட்டாமரை புத்தரணி தென்னை கோவையொரு குமரி வந்து தந்து உந்த குழந்தைகள் கோட்டத்தம் கூத்தனாரே ஏவி இடர் கடலை பட்டு இறைக்கின்றேனே இப்பிறவி அற்றியாக வந்து அங்கே பூவி அமர் உலகத்தும் முறிவி போக குறி அருள்தான் போலும் தாவி முதல் காவிரி நதி அம்முனை கங்கை கங்கை பொட்டாமரை புத்தரணி தென்னை கோவையொரு குமரி வந்து தந்து உந்த குழந்தைகள் கோட்டத்தம் கூத்தனாரே. ஏழாம் முறை காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரம். ஆலங்கான் அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேற்றும் தீரங்கான் பெரியும் உடையானை இந்தி பாரவர் தந்தை உள்ளானை அவர் குரலால் உமைநந்தை என்னும் ஏற்றி வடிவென பெற்ற காரணை கம்மையம்மானை காண கண்ணடியற்றவாரே. திருவாசகம். நானையோதம் மாணிக்கவாசகர் பாடிய பாடல். நானையோதம் சிவாய நமையை பெற்றேன் தேனாயும் நம்மும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியே கலையால் குணால் உயிர்வாக்குவதென்றே வென்றவே பஞ்சும் அந்த பாடல்கள் வருமடைத்தலும் பெண்ணும் அந்த பாகத்தன் பெம்மான் பெருமுறையா வென்றும் அந்த கீர்த்தியன் மண்டலத்தீதன் கண்ணுமன் என்று கடவுள் களி மதுரை மந்து கூலி உண்டு அப்போமான் ஒத்துண்டு புட்டு வந்த பொன்மேல் வாழ்வான் மானாய் போற்றுவோம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நவராத்திரி திருவிழாவில் 5ஆம் நாள் நிகழ்வில் திருவிளக்கேற்றி தொடங்கி வைக்க வருகை புரிந்துள்ள மூத்த சிவனடியார்
செல்வராஜ் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று கேட்டுக்கொள்கின்றோம். ஆளுநர் அன்பாளையா குழுமன் மோகன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவர்களுடைய சீடர் உத்தவதாசன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். விழாவிற்கு வருகை கொண்டுள்ள பம்பை குருக்கை குழுவின் தலைவர் அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தெச்சித்தம்மன் ஒளி மலர்களே உழப்பெல்லாம் ஒன்றே உணவு நூல் வந்தது உணவே தெளி வளர் மலையும் திறன் மணிக்குள்ளே யுத்தத்துள் தெளியுண்டேனே அழிவன உள்ளத்து ஆனந்த கனியே அம்மன் ஆடலுக்காக வெளிவர தெய்வம் புகழ்ந்தாய் மாவிளமே ஒளி மலர்களுக்கே உழப்பிலா ஒன்றே உணவு கலந்தது உணர்வே தெளிவர மணியும் திறன்மணிக்குண்டே யுத்தத்துள் நிறுத்திக்குண்டேனே அழிவர உள்ளத்து ஆனந்த கனியை அம்மனாக வெளிவரை தெய்வ கூட்டு வந்தாய் சொன்னே மாபிளமே இல்லக விளக்கது இரு கடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பலக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமக்கு மாயவே ஒன்பதாம் திருமுறை திருசைப்பான் பன்னெடுங்காலம் பற்றி திருவாசகம் நானையோ தவறு செய்தேன் சிவாய நமன பெற்றேன் தேனாயின் அம்மா சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் உகுந்து அடியை கல்விதான் ஊனார் உயிர் வாழ்க்கை ஒற்றென்று வைக்கிறவே. ஒன்பதாம் திருமுறை திருசைப்பான் ஒளி வளர்களுக்கே உழப்பில்லா ஒன்றே உணவு கலந்த உணர்வே தெளிவரை வரையும் திருமணிக்குண்டே யுத்தத்துள் நிறுத்தியுண்டேனே அழிவர உள்ளத்து ஆனந்த கனியை அம்மன் ஆனந்தாய் வெளிவர தெய்வ கூட்டு வாழ்ந்தாய் கொண்டனேன் விளம்மா விளம்பே. பல்லாண்டு குடல் ஒளி ஆள் ஒளி கூட்டொலி எல்லொலி மூழாங்கலி விடவொலி இன்னஞ்சென்று இன்னும் புதுவாவூரில் மனவிளையாட்டு வல்வெளி ஆராய் மனதை குடிப்பிறந்த பல அடையாள கோடியம்மாங்கே பல்லாண்டு கூறுமே. பத்தாம் திருமுறை மந்திரம் திருமூல நாயனார் 10ஆம் திருமுறை
சிவசிவை என்கிற சிவனையாளர் சிவசிவை சிவனமாலும் சிவசிவை தேவர் மாவர் சிவசிவை என்ன சிவகதிதானே 16ஆம் முறை அடியே முதல் சொன்ன மாதிரி இந்த கைக்கு ஏற்றி கொடுக்கிறார் சிவபெருமான் பாடப்பட்டது. அது ஒரு 8 வரி. அது 14ஆம் முறையாக வருகிறது. அதை எழுதியவர் சிவபெருமானை மலையில் இருக்கிற சிவபெருமானை எழுதி கொடுக்கிறார். சோமசுந்தர மதிமணி புள்ளை மாடக்கூடல் பதினேழு பாலின வழிகிறது அன்னம் வயல்கொள்ள ஆளவாயின் மன்னிய சிவன்யான் மொழிதல் மாந்தம் ஒரு ஒன்றும் படியன பாவலருக்கு உரிமையின் உதல் ஒளிகள் குருமா மதிபுர கொள்கையை குறிக்கும் சிறுமாவையும் சேதங்க பண்பால் யாழ்வழி வானப்பத்திரன் நண்போல் என்பால் அன்பன் நண்பால் காண்பது கட்டுப்போதன் மா அன்பல் ஒருத்தவரை ஒழிப்பதுவே 12ஆம் முறை சேகராஜாமிலே 12ஆம் முறை பெரிய புராணம். உலகெல்லாம் ஓதற்கரியவன் நிலவுதாவியன் அலையில் வினோதியன் அம்பலத்தாழ்வான் அழகிலம் மணி வாழ்த்தி வணங்குவான். அடுத்தபடியாக அபிராமி என்றார். அபிராமி பட்டவர்களே அபிராமி என்றார். தாரமரை ஒன்றையும் ஜன்பகமாலையும் தாரமர் உன்னையும் ஜன்பகமாலையும் நாக்கும் தில்லை ஊரதும் பாதத்து ஊழ் மைந்தனே உலகேறும் பெற்ற தீர் அபிராமி என்றார். எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதில் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதம் போது மலக்கமலை விதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமந்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தல் விழுத்துணையே துணையும் தொழுதையும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேலும் பனிமல பூங்கனையும் கற்பு கிளையும் என் பாதாமுதம் கையில் அனையும் திருவருந்தல் யாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறை அறிந்து கொண்டு தெரிந்தேன் உனது திருவடிக்கு திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கர்மணிஞ்சால் மருந்தே விழு நரம்பு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து எண்ணிக்கொண்டது எவர் கோமலமே கொண்டைவாள் அன்பேர் பஞ்சரும் திங்களும் பாம்பும் பஜிரதை படைத்த புனிதரும் நீயும் என் பொன்னாலும் பொருந்துகவே பொன்னிய முப்புரை எப்புரை செய்யும் குணமுறையால் வங்கிய வங்கி மறுக்குள் மனோமணி வாசரையோர் அருந்திய நஞ்சி அமுதாக்கி அம்புகை அம்புயமே திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியும் பொன் திருவடி தாமரை சிந்தை உள்ளே மண்ணியதும் திருமந்திரமும் சிந்திர வண்ணம் பெண்ணே முன்னியனின் அடியாமன் கூடி முறை முறையே பண்ணியது என்னும் முந்தன் பரமாக பத்ததியே கதிர்வத்தில் விழுந்தன் ஆவி தளர்ந்தோ கதிர் மண்ணும் கருகண்டாய் கமலாலயம் மதியுள் வேணி மகனும் மாலும் வணங்கி என்றும் துதியிரு செவரையா சுந்தரனான சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாதத்தொடரை சுந்தரி எந்தை துணைவி பாதத்தொடரை எல்லாம் மந்தரி சிந்த மன்னத்தினால் மஞ்சள் தலைவில் அந்தரி நீலி அறியாத கண்ணிகை ஆரணத்தோ கந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தவே கர்த்தன என்பதன் கண்ணன கனகவெற்பில் கர்த்தன என்பதன் கண்ணன வண்ண கனகவெற்பில் பெருந்தன பால் அருள்பிள்ளை நல்கின பெரும்பூர் திருத்தன பாரம் ஆரம் செங்கைச்சலை அம்மன் முர்த்தன முரல் நீ அம்மே வன்னியன் முன்னிக்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் மனிதரும் மலர்த்தால் எழுதாமரையில் ஒன்றும் அருளே உமையே
இமயத்தில் அன்றும் பிறந்தவனை அழியாமுத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வழிமுறையால் மறை நான்கிற்கும் தானந்தமான தரணார் அறிந்தம் தவறுகளுக்கு காணும் ஆடங்கா ஜம்பிரான்படி கண்ணியதே கண்ணியை உண்புகள் கற்பதும் நாமும் கழிந்து பற்றி பன்னியை உன் பாதாமயத்தில் பகல் இரவா நன்னிகள் உன்னை நைந்தோர் அவைகளுக்கு நான் செய்த புண்ணியம் ஏறிய நம்மே புண்ணியதை பூத்தவளே பூத்தவளே புவனும் பதினாவையும் பூத்தவனும் காத்தவளே பெண் கலந்தவளே கரைகள் பூத்தவளே என்று முழுதற்கு இளையவளே மாத்தவளே உன்னை எண்ணி மற்றோ தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர்கள் திசைமுகர் நாரணர் சிந்தை உள்ளே வந்திப்பவர் அடியா பரமானந்தர் பாதை உன்னை சந்திப்பவர் எளிதாஜம் பிராட்டியின் தன்னலையே தன்னலுக்கு ஒன்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மன்னலுக்கும் செல்வமோ பெறுவார் மதி வானவர்களும் மின்னலுக்கும் செல்வமும் அழியாமுத்தி வீடு ஒன்றோ பன்னலுக்கும் சொற்பரிமலையாமலை பைக்கிளியே கிளியே கிளைஞர் மனத்தை கிடந்து கிடந்து ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிபூதங்களாயின் அம்மே அழியே அளவிற்கு அறிவளவிற்கு அதில் அளவான அதிசயமான வழிமுறையான் அன்னவெல்லாம் புதிஜய ஆனந்த வள்ளி ஏழதி பதிஜயமானது அபஜயமாகவும் வாட்டவர்ணமும் அதிகமாக வாமபாகத்தை வம்பியதே வம்பிய பாகத்தை இறைவன் நீயும் மனிதனுக்கு செவ்வியும் உங்கள் திருமண கோலம் சிந்தை உள்ளே அப்பியத்தின் சென்னை ஆண்டு பத்பாதம் ஆகி வந்து வெவ்வேறு நின்மேல் வரும்போது வெளிநிற்கவே வெளிநின்ற நின் திருமேனியை பாக்கியம் வெளியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகின்றதில்லை காட்டினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்ற திருவுளமோ ஒளிகின்ற கோணங்கள் 9 மேல் உரைப்பவளே உரைகின்ற கோயில் கேள்வர் ஒரு பக்கமும் அறைகின்ற நான் மறையும் அடியோ முடியோ அமுதமும் நிறைகின்ற வெண்திங்களோ வஞ்சகமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாதியோ புராதன மங்களையே மங்களை செங்காலும் மலையார் வர்ண கண்களை கங்கை ஜலமயில் தாவு கங்கை பொங்கலை தன்மை கொள்கிறதோ உடையான் திங்களை நீரியால் வெளியார் பன்னெண்பெண் கொடியே இரவதி கொம்பே எனக்கு கொம்பே வடித்த வழியே மறையும் பரிமளமே பரிமா இமயக்குடியே பிரமன் முதலாய தேவர்களுக்கு அம்மே அடியேன் இறந்து இங்கு பிரமாமல் வந்தாண்டு கொள்ளேன் மனத்தில் கோலம் அல்லாது அந்த கூட்டத்தை விழுந்தேன் பரதனம் விரும்பேன் மியன் மூவிலருக்கு உள்ளே அனைத்திற்கும் பொறுமை உள்ளத்தே விளைந்த கல்லே கலைப்பிங்களே அலையும் தன்மணியே மணியின் ஒளியே ஒளியும் மணி புனிந்த அணியும் அணிக்கு அழகே அணிகாதவருக்கு பிணிக்கு மறந்தே அமிர்தத்தில் விழுந்து பணியேன் ஒருவரின் பத்மவாதம் பயந்த பின்னே உன் அடியார பேணி பிறப்பற்க முன்னே கவர்ந்தவன் என்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னை உலக அபிராமின் அருமருந்தே என்னை இனி உன்னை யான் மறவா என்று ஏற்றுவனே